6 நாள் ரகசியம். நடராஜரின் அபிஷேகத்தின் ஆழமான உண்மை. சிதம்பர ரகசியம் பற்றி பலரும் அறிந்திருப்போம். ஆனால் 6 நாள் ரகசியம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சிவபெருமானின் உன்னத வடிவங்களில் மிகவும் சிறப்பானவர் நடராஜர். பிரபஞ்சத்தின் இயக்கம், படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, மறைவு, அருள் ஆகிய அனைத்தையும் தன் ஆனந்த தாண்டவத்தின் மூலம் வெளிப்படுத்துபவர். இத்தகைய மகத்துவம் கொண்ட நடராஜருக்கு ஆண்டில் 6 நாட்கள் மட்டும் மிக சிறப்பான திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த 6 நாட்கள் என்னவென்றால், சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில், ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில், மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில், ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்தசி, புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்தசியில், மாசி மாதம் வளர்பிறை சதுர்தசியில்தான். இதில் 3 நாட்கள் நட்சத்திர அடிப்படையிலும் மற்ற 3 நாட்கள் திதி அடிப்படையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஏன் இந்த 6 நாட்களே தேர்வு? சிவபெருமான் உஷ்ண சக்தியின் வடிவம், நெற்றிக்கண் கொண்டவர். ஆகவே அவருடைய ஆற்றல் இயல்பாகவே தீவிரமானது. இதனால்தான் சிவாலயங்களில் சிவலிங்கத்தின் மீது இடைவிடாமல் நீர் சொட்ட செய்யும் வழக்கம் உள்ளது. இதனை தாரா அபிஷேகம் என்பர். தாரா என்றால் சொட்டு சொட்டாக விழுவது. இது சிவனின் உக்கிர சக்தியை சாந்தப்படுத்தும் தெய்வீக முறை. நடராஜர் சிவனின் மிக ஆழமான, அதே சமயம் மிகவும் உக்கிரமான வடிவமாக கருதப்படுகிறார். அவருடைய தாண்டவ சக்தி பிரபஞ்ச அதிர்வுகளுடன் தொடர்புடையது. ஆகவே குறிப்பிட்ட காலங்களில் அவரை அபிஷேகத்தின் மூலம் சாந்தப்படுத்துவது அவசியமாகிறது. மார்கழி திருவாதிரையின் முக்கியத்துவம். 6 நாட்களில் மிக முக்கியமானது மார்கழி திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. இது ஆக்னேய சக்தியுடன் தொடர்புடையது. ஆக்னேயம் என்பது நெருப்பு சார்ந்த ஆற்றலை குறிக்கும். ஏற்கனவே தீவிர உஷ்ண சக்தி கொண்ட நடராஜர் இந்த நாளில் இன்னும் அதிக உக்கிர நிலையை அடைவார் என்று முன்னோர்கள் உணர்ந்தனர். அதனால் அதிகாலையிலேயே சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. மார்கழி மாதத்தின் இயற்கை குளிர்ச்சியும் அபிஷேகத்தின் தணிவும் சேர்ந்து நடராஜரின் உக்கிரத்தை சாந்தமாக மாற்றுகின்றன. அப்போது அவர் ஆனந்த நிலையில் தாண்டவம் ஆடுவார். இதுவே ஆருத்ர தரிசனத்தின் ஆன்மீக ரகசியம். ஆனி உத்திரத்தின் சிறப்பு. மார்கழி திருவாதிரைக்கு அடுத்த முக்கிய நாள் ஆனி உத்திரம். உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். சூரியன் கடும் வெப்பத்தின் சின்னம். ஆகவே இந்த நாளிலும் நடராஜரின் உஷ்ண சக்தி அதிகரிக்கும். ஆனி மாதம் கோடை காலத்தின் தாக்கம் இன்னும் இருக்கும் காலம். அந்த வெப்பத்தின் தாக்கத்தில் நடராஜரின் உக்கிரம் மேலும் உயரக்கூடும். இதனால் ஆனி உத்திரத்தன்றும் அதிகாலையில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிதம்பரத்தில் இந்த விழா மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை திருவோணம் மற்றும் வளர்பிறை சதுர்தசி நாட்கள். சித்திரை மாத திருவோணம் மற்றும் ஆவணி, புரட்டாசி, மாசி மாத வளர்பிறை சதுர்தசி நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்கும் ஆழமான காரணம் உள்ளது. திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். அதேபோல் சதுர்தசி திதியும் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் என்பதால் சந்திரனின் குளிர்ச்சியான சக்தி அதிகம் இருக்கும். சந்திரன் மன அமைதி, குளிர்ச்சி, தணிவு ஆகியவற்றின் அடையாளம். இந்த குளிர்ந்த சக்தி நிறைந்த நாட்களில் மாலை நேர அபிஷேகம் நடராஜரின் உஷ்ணத்தை தணித்து தெய்வீக சார்ந்த நிலையை அளிக்கிறது.
முன்னோரின் ஞானம். இந்த 6 நாட்களும் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கிரகங்கள், நட்சத்திரங்கள், திதிகள், காலநிலை, இயற்கை மாற்றங்கள் மற்றும் தெய்வ சக்தியின் அதிர்வுகள் அனைத்தையும் ஆழமாக ஆராய்ந்து நம் முன்னோர்கள் இந்நாட்களை தேர்ந்தெடுத்தனர். இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது ஒன்று: நடராஜர் ஆன்மீகத்தின் சின்னம் மட்டுமல்ல, அவர் பிரபஞ்ச அறிவியல், சக்தி இயக்கவியல் மற்றும் அண்ட அதிர்வுகளின் மையமாகவும் விளங்குகிறார். அதனால்தான் சிதம்பர நடராஜர் வழிபாடு ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றிணைக்கும் அதிசய மரமாக இன்று வரை திகழ்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய.